வந்து இங்க வந்து நின்றுப்பாரா ரோடு போடுறதுக்கு? என்ன பண்ணுவாரு? ஆளுங்களா யார் அது? அங்கே இங்க வாருங்கள். அந்த பாவூரா? பாவூர் தானே. பாவூருக்கு ஏன் பாவூர்னு வச்சாங்க? அதிர்ஷ்டம் நிறைய சொல்லுவீங்களா? பாவூருக்கு ரோடு போடுறதுன்ட்டு ராஜா சொல்லிட்டாருன்னா போய் வேலைக்காரங்க என்ன பண்ண போறாங்க? வேலைய செய்ய போறாங்க. அந்த ராஜா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அவர் வாயை திறந்து சொல்லுவாரு. அதான் வாக்கு தத்துவம். நம்ம ராஜா எதையும் அப்படி செய்ய மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு? பிள்ளையா பெரிய ஜாதியா இருப்பேன் சொல்லிட்டு போயிடுவாரு. ஐயா பெரிய ஜாதியா கூட வேலை செய்யணுமே. நான் சொன்னேன்ல அதுதான்டா வேலைய. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் சொல்லிட்டுப்பா. இனிமே வந்து இறங்கி வந்து வேலை செய்யணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் இறங்கி வேலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. என் வார்த்தையே கட்டளை, என் கட்டளையே சாசனம். ராஜா வாயை திறந்து சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி ஆகும். வெளிச்சம் உண்டாக கடந்துட்டார் பாருங்க. வெளிச்சம் வந்துச்சு. உலகம் ஃபுல்லா தண்ணியா இருந்துதான். ஒழுங்கு உண்டாக கடவுது அப்படின்னாரு. வெட்டாந்தரை உண்டாக கடந்துனே கடல் நாச்சான். அப்படியே கோபேக்கு பின்னாடி போய் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பீச்சாட்ட ஓரமா போய் அப்படியே நின்ட்டாங்க. தண்ணியெல்லாம் எங்க போயிடுச்சு? பீச்சாட்டை. இப்ப நம்ம பார்க்கணும்னா பீச்சாட்டை போய் பார்த்துட்டு வரும். இப்ப கர்த்தர் சொல்றாரு இந்த கரையை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு கட்டளை போட்டாராம். கர்த்தர் ஒழுங்காக்கிறதுக்கு என்ன பண்ணாராம்? வாயை திறந்து சொன்னாராங்க. என்ன சொல்ல? வாயை திறந்து சொன்னாரு. ஒழுங்காக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? சொன்னாரு. நிறைவாக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? தன் சாதியின்படி இலைகள் முளைக்க கிடையாது, மரங்கள் முளைக்க கிடையாது. வாயை திறந்து சொன்னாராம். நீங்க 1ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. அவர் சொன்னார் அப்படி ஆயிட்டு. சொன்னார் அப்படி ஆயிட்டு. எல்லாம் சொல்லுங்க. சொன்னார் அப்படி ஆயிட்டு. எல்லாம் சொல்லுங்க. சொன்னார் அப்படி ஆயிட்டு. எல்லாம் சொல்லுங்க. சொன்னார் எல்லாம் செஞ்சாருன்னு வருதா? சொன்னார் தான் வருது. எல்லாம் செஞ்சாருன்னு வருதா? என்ன செஞ்சாருன்னு வருதா? அவர் சொன்னார்தான் வருது. அவர் சொன்னார் இல்ல, அதுதான் செஞ்சாரு. ஹல்லேலூயா. அப்ப வாயை திறந்து சொன்னாரு. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? எல்லாம் சொல்ல வாயை திறந்து சொன்னாரு. உங்க பேர் மைக்கேல் மணிகண்டன். மணிகண்டன் சார் சொல்லுங்க. அவர் சொன்னாரு அப்படி ஆயிடுச்சா? நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. சொன்ன உடனே அப்படியே என்ன ஆகுது? ஆகுதா? இப்ப பாருங்க 1:26 வாசி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் இருக்கு. என்ன அவசரம்? கறி குழம்பு புரியுதா? போய் இறங்கணும். யாரு இந்த குழம்பு வாயாடு? யாரு எந்த குழந்தை? இதுவா? இங்கே வந்து சவுண்டு. சரி இப்போ வாசிங்க. கொஞ்சம் சாப்பிட்டு காலைல சாப்பிட்டு சாப்பிடாம. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியாகவும் மனுஷனை எப்படி உண்டாக்கணும்? மனுஷனை எப்படி உண்டாக்கணும்? உங்க பேர்? உங்க பேர் தான் சுப்பிரமணியம் பிரதர். சொல்லுங்க. நல்லா வெக்கப்படுறீங்க நீங்க. சொல்லுங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்ற. அப்ப மனுஷனை கடவுள் எப்படி உண்டாக்கணும்னு நினைச்சாரு? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஹல்லேலூயா. அவரை போலவே, அவரை போலவே. ஒண்ணு நம்ம சாயில ஒண்ணு கடவுள் வெள்ளையா இருப்பாரா கருப்பா இருப்பாரா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது.
நம்ம சாயல்ல ஒண்ணு மாம்சத்தின்படியே யோசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவன சமாதானமோ. அவர் கடவுள் அப்ப புள்ளமா இருக்கிற ஆளை பார்த்து, ஜப்பான்காரனை பார்த்துட்டு கடவுள் புள்ளமா இருப்பாரா? ஆப்பிரிக்காக்காரனை பார்த்துட்டு கடவுள் ஹைட்டா இருப்பாரா? வெள்ளைக்காரனை பார்த்துட்டு கடவுள் வெள்ளையா இருப்பாரா? இவங்களை பார்த்துட்டு கடவுள் கருப்பா இருப்பாரா? அப்படியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. கடவுள் தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம் போது அவர் எதை மென்ஷன் பண்றாருன்னு ரொம்ப முக்கியம். ஆமென். அங்க சொல்ற பாருங்க, தன்னுடைய சாயல்ல, தன்னுடைய ரூபத்துல மனுஷன் என்ன பண்றாராம்? உண்டாக்க வேண்டும் என்று. பாத்தீங்க சிஸ்டர், நம்முடைய சாயலாகும், நம்முடைய ரூபத்தின்படி ஆகும் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவனை எப்படி உண்டாக்கணும்னு சொல்றார். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே என்ன சொல்ல லாஸ்ட்ல சொல்லுங்க. மற்ற நேரத்துல வாயை காது வரைக்கும் தரகிறீங்க, இப்ப மட்டும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. வாயை திறக்க வேண்டும். சொல்லுங்க, மனுஷனை நான் என்ன சொல்ல வந்து என்ன சொல்ல அது சொல்லி 1/2 மணி நேரம் மனுஷனை தன்னை போலவே என்ன உண்டாக்கணும்னு என்ன பண்ணாரா? சொல்லி உண்டாக்குனார். சொல்லி பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லி. அப்ப மனுஷனை உண்டாக்கும் போதே அவனை இதற்காகத்தான் நான் உண்டாக்க போறேன், இப்படிதான் உண்டாக்க போறேன் அப்படின்னு சொல்லி உண்டாக்குவார். அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்க அம்மாவுடைய வயிற்றிலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க சாதாரணமாகவே வரல. நீங்க என்ன நினைச்சீங்க? உங்க அம்மாவுடைய வயிற்றுல நீங்க மட்டும்தான் இருந்தீங்கன்னு நினைச்சீங்களா? டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க உயிரணுக்கள். ஒரு ஆணுடைய இதுல இருந்து நிறைய உயிரணுக்கள் வந்திருக்குமா. உயிரணுக்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி உயிரணுக்கள் இருக்குமா. அப்ப அந்த உயிரணுக்கள் அந்த கருமுட்டை போகும்போது 4 கோடி உயிரணு இருந்தது. நீங்க மட்டும் கிடையாது. அந்த உயிரணுல நம்ம மட்டும் கிடையாதான், 4 கோடி உயிரணு இருந்ததுதான். அந்த 4 கோடி உயிரணுல கமல் தான் வேணும்னு சொல்லி என் தாயின் கருவில் என்னை பேர் சொல்லி அவர் அழைத்தார். இப்ப மணிகண்டன் பிரதர் அப்படின்ற மணிகண்டன் பிரதிப்பாங்க என்பா போயம் யாருக்கு பையனா? இப்ப இத்தனை பேர் நீங்க இருக்கீங்கல்ல, இப்ப நான் யாரு பேர் சொல்லி அழைச்சேன்? ஆனால் மணிகண்டன் சார் எங்க வந்திருக்கிறாரு? இங்க வந்திருக்கிறாரு. அது போல 4 கோடி உயிரணு அம்மா வயிற்றுல இருந்துதான் கர்த்தர் உங்க பேரை சொல்லி மட்டும் அழைச்சார். அதனால நீங்களும் நானும் அம்மாவுடைய வயிற்றுல உயிரா உருவானோமா. அவன் 4 கோடி உயிரணுல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அப்ப மற்றவங்க எல்லாம் எங்க? மற்றவங்க எல்லாம் தாயின் வயிற்றிலே காலி ஆயிட்டாங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைச்சிருப்பாருன்னா அவருடைய சாதாரணமான ஆளா? வயிற்றிலே 4 கோடி பேரும் முந்தி இந்த பூமியில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, ஆமா, உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ பெரிய காரியங்களை செய்வார். அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரா? நம்முடைய சாயல்ல, நம்முடைய ரூபத்துல மனுஷனை உண்டாக்க கடவோம். பாத்தீங்களா? எழுந்தா இன்னொருத்தர் சீட்டை வச்சுக்கிறாங்க. இப்ப நல்லா கவனிங்க. அவர் சாயல்ல உண்டாக்கணும்னு சொல்றாரா? இப்ப ஏன் உண்டாக்குறன்னு சொல்றாரு பாருங்க. எதுக்காக உண்டாக்குறன்னு சொல்றாரு? வாசிங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆள கடவர்கள். ஆள கடவர்கள். நாம எதற்காக நம்ம உண்டாக்குனாரா? எல்லாத்தையும்
எம்ஜிஆர் மட்டும் அந்த பாட்டை பாடக்கூடாது, நம்மளும் அந்த பாட்டை பாடணும். ஆணையிட்டால் அப்படின்னு எல்லாரும் ஆளணும், எல்லாரும் ஆளணும். அந்த கான்செப்ட் போயிடுச்சு பாருங்க. அதனால்தான் புதிய ஏற்பாடு வரும்பொழுது ரட்சிக்கப்படுகிற எல்லாரையும் வேதம் சொல்லுது, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்கள். நீ வெறும் ஊழியம் செய்து மட்டும் இல்லப்பா, ராஜா நீ எல்லாத்தையும் ஆளணும். எல்லாத்தையும் 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 முதல் வீட்டை ஆளுங்க, அதுக்கப்புறம் நாட்டை ஆளுவோம். ஆமா, முதல் யூதா, அடுத்தது சமாரியா, அடுத்தது உலகம் எங்கோ. இந்த செய்தியை உள்ள வாங்கிக்கங்க. நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள். நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் யாரு? அந்த மெட்டீரியல் லைட் வந்து எரியுதுங்க. யாருன்னா ஏன் எரியுதுன்னு கேட்டாங்களா? ஏன் இது சுத்தல, ஏன் இது லைட் வந்து எரியுது? ஏன்னா லைட் எரிவதற்காகவே, வெளிச்சம் தருவதற்காகவே உண்டாக்கியிருக்காங்க. ஃபேனு சுத்தறதுக்காகவே உண்டாக்கி இருக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கிறாங்க. இப்ப கடவுள் உங்களை எண்ணி உண்டாக்கும் பொழுது இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை உள்ள வச்சுட்டு, ஆமா, நம்ம படைக்கப்படுறது எப்படி படிச்சாலும் எல்லாத்தையும் ஆளணும். அதான் வந்து பாருங்க, இதுல வந்து வாடிவாசல்ல காலை வரும்பொழுது, ஆமா, உள்ள இருந்து வர்றது ஒரு கால, ஆனா வெளில நிக்கிறது பல கால. வரும்போது அந்த ஒருத்த ஓடி போய் என்ன பண்றோம், அவ்வளவு பெரிய உருவாங்க ஒரு மாடு. அந்த மாடு எதிரி ஒருத்த அப்படி பிடிச்சா, அந்த வந்து அந்த கொம்பை பிடிச்சா அப்படி இழுத்துனா ஓடுதான் ஓடுறான், ஜிம்முதான் அப்படி பிடிச்சுன்னு. அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய உருவமா இருக்கலாம், ஆனா உன்னை ஆளும்படி என்னை உண்டாக்கி இருக்கிறான். இந்த எவரெஸ்ட் சிகரத்துல எல்லாம் ஏறாங்கல்ல, எவரெஸ்ட் சிகரத்தை ஏறாங்கல்ல, என்ன விட பயங்கரமாக எவரெஸ்ட் சிகரத்தை ஏறாங்கல்ல. ஏன் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறாங்க? மலை மேல ஏறாங்கல்ல, ஏன் ஏறாங்க? பட்சத்துல அடிபடுறாங்க. ஐயோ அச்சா, நான் மறுபடியும் அடிவாருங்கள. இப்ப மலை மேல வந்து ஏறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், எந்ததை சாப்பிட்டு நல்லா என்ன ஒரு மூலையில வந்து அமைதியா படுக்கலாம் இல்ல, இவங்க ஏன் இந்த மலை மேல ஏறணும்னு ஏன் போகணும்? உயரமான மலை, உயரமான மலை மேல ஏன் ஏறணும்னு தோணுது? சொல்லுங்க ஐயா, ஐயா நீங்க சொல்லுங்க. என்னங்க சாதனை? சாதனை பண்ணணும்னு போது எனக்கு ஒரு காமெடி ஞாபகம். ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, அவங்க அப்பா கிட்ட வந்து நான் சாதிக்க விரும்புறேன், நான் சாதிக்க விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு. உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமை. என்னன்னா, பாரு எத்தனையோ பெண்கள் இருக்குது, ஆனால் என் பொண்ணு மட்டும் சாதிக்க விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்துருந்தாங்க. கட்சியில் பார்த்தா அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பையனோட ஓடி போயிடுச்சு. அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல போன போறதுதான் தெரியுது, அந்த பொண்ணு ஓடி போச்சுல, அந்த பையன் சாதிக்கு அவனை தான் விரும்பி இருக்குது. அதான் சொல்லிக்குது, சாதிக்க விரும்புறேன், சாதிக்க விரும்புறேன். எவரெஸ்ட் சிறகுங்க. இப்ப எவரெஸ்ட் சிகரத்துல ஏன் மையாடுறான் அப்படின்னா, உலகத்திலேயே பெரிய சிகரம் எவரெஸ்ட் சிகரமா. இவர் அது மேல ஏறி நின்று அதை என்ன பண்றான், அவன் நாட்டுக்கொடிய நாட்டுறான். என்னது அர்த்தம்? எவரெஸ்ட் சிகரமே உன்னால இவ்வளவுதான் உயர முடியும், ஆனா என்னால உன்னை விட பெருசா உயர முடியும். நீ எவ்வளவு பெரிய சிகரமா இருந்தாலும் இப்ப என் கால் அடியில தான் இருக்கிற. அதுதான் மனுஷன், அதுதான் மனுஷன். அவன் ஏன்னா அவன் புள்ளிய கடவுள் அப்படி வச்சுட்ட. ஒரு நகை வாங்கி ஒரு வீடை கட்டணும்னு தோணும். வீடை கட்டின பிறகு இன்னொரு மாடி கட்டலாமான்னு தோணும். அதுக்கப்புறம் 2வது மாடி கட்டலாமான்னு தோணும். ஏன்னா மனுஷன் தான் 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்னு தோணும். அப்புறமா 20,000 வந்து
வேலைக்கு போலாமா? அடுத்தது ஒரு 50,000 ரூபாய். மனுஷனுடைய உள்ளத்தை கடவுள் அப்படி வச்சிருக்கிறார். ஏன்னா அவனுக்குள்ளேயே மோர் 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 மோரா இருக்குது. மோர்னா நீங்க குடிக்கிற மோர் இல்ல, மோர்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னுங்கிறான். ஏன்னா மனுஷன் அப்படிதான் படிச்சிருக்கிறான். ஏன்னா அவன் உலகம் முழுவதும் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் கடவுள் மனுஷனை படைக்கும் போது என்ன பண்ணாரு? அப்படி படைச்சிட்டாரு. இப்ப இவன் உலகத்தையே ஆளுகை செய்யணும். உலகத்தையே ஆளுகை செய்யணும். மரம், செடி, கொடி, மிருக ஜீவன் எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும். இப்ப ஆளுகை செய்யணும்னா எப்படி ஆளுகை செய்வான்? இவன் ஆளுகை செய்யணும்னா எப்படி ஆளுகை செய்வான்? இப்ப கடவுள் எப்படி எல்லாத்தையும் பேசி பேசி உண்டாக்குனாரோ அதே சாயல்ல மனுஷனை உண்டாக்குனதுனால இப்ப மனுஷனும் எப்படி ஆளுகை செய்யணும்? ஐயா உங்க பேருயா? ஐயா உங்க பேரு மைக்கேல் ராஜன். உங்க பேர் தான் மைக்கேல் ராஜனா? என் வாயிலிருந்து அந்த மைக்கேல் ராஜன் வந்துலே இருந்தது. பாருங்க எப்படி ஆளுகை செய்யணும். வந்ததுல இருந்து அவர் தாங்க ரொம்ப உத்து கவனிச்சுன்னு இருந்தாரு. ஆமா, உங்களுக்கு கடவுள் எதுவும் செய்யக்கூடாது. இப்போ கடவுளை போலவே மனுஷனை உண்டாக்குனதுனால கடவுள் எப்படி எல்லாத்தையும் பேசி பேசி உண்டாக்குனாரோ ஆளுகை செஞ்சாரோ அதே போல மனுஷனும் அதே போல உண்டாக்கப்பட்டதுனால அவனும் எல்லாத்தையும் பேசிதான் ஆளுகை செய்யணும். அவனும் பேசிதான். நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? யாரா பேசாம யாரா தலைவர் ஆயிருக்காங்களா? அண்ணா தமிழுக்கு கலைஞரா அண்ணா பேசிதான் வந்தாரு. கலைஞர் பேசிதான் வந்தார். அம்மா பேசிதான் வந்தார். ஆமா, எம்ஜிஆர் அவர் பேசினாரு, நடிச்சாரு. வந்து என்ன பண்ணாங்க? தலைவன்னா பேசினாங்க. தலைவன்னா எப்படி இருக்கணும்? தலைவன்னா பேசணும். கடவுள் வந்து மனுஷனை உண்டாக்குனார் பாருங்க. அவன் எப்படி எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும்னா அவன் பேசிதான் ஆளுகை செய்யணும். பேசிதான் 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 பேசிதான். உங்க ஆளுகை எங்க இருக்கு? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது எங்க இருக்குது? நாக்கள் தான் இருக்குது. இப்ப மனுஷன் கடவுளை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கான். மனுஷன் யாரை போல உண்டாக்கப்பட்டிருக்கான்? நம்ம ஊர்ல என்ன சொல்லிட்டாங்க? குரங்கு. ஏன்னா நம்ம போய் படிக்கும் போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? மனுஷன் குரங்கிலிருந்து வந்தோம். முகத்தை ரொம்ப விட்டு பார்த்துப்பாங்க. மனுஷன் குரங்கிலிருந்து வரலங்க, மனுஷன் கடவுள்கிட்ட இருந்து வந்துருக்கிறான். பாருங்க, இப்போ ஒரு வசனம் வாசிக்கல. அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் என்னென்ன பேரிட்டானோ அதுவே அவனுக்கு பேராயிடுச்சான். இப்ப வெளிச்சம் உண்டாகிறதுனால அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிச்சம் பேர் வைக்கிறார், பகல் பேர் வைக்கிறார், சூரியன் பேர் வைக்கிறார், சந்திரன் பேர் வைக்கிறார். எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு? அவரே வந்து பேர் வைக்கிறார். 1ஆம் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அவரு உண்டாக்குவார், அவர் பேர் வந்து வைப்பார். ஆமாவா இல்லையா? 1ஆம் அதிகாரம் வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? அவர் தான் வந்து உண்டாக்குவார், அவர் தான் பேர் வைப்பாரு. 2ஆம் அதிகாரம் வரும்பொழுது இப்ப மனுஷனை கொண்டு வந்துட்டார். மனுஷனை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்துட்டு இப்ப என்ன பண்றாரு? எல்லா மிருக ஜீவன்களையும் யார்கிட்ட கொண்டு வர்றாரு? யார்கிட்ட கொண்டு வர்றாரு? ஆதாம் கிட்ட கொண்டு வர்றாரு. ஏன் ஆதாம் கிட்ட கொண்டு வர்றாரு? சோறு வச்சியே பேர் வச்சியா? இல்ல பேர் வச்சியே சோறு வச்சியா? இப்ப என்ன பண்றாரு? ஆதாம் கிட்ட கொண்டு வர்றாரு. எதுக்காக கொண்டு வர்றாரு? எதுக்காக கொண்டு வர்றாரு? எதுக்காக கொண்டு வர்றாரு? எல்லாம் சொல்லுங்க, எதுக்காக கொண்டு வந்தாரு? ஏன் எல்லாத்தையும் உண்டாக்குனருக்கு பேர் வைக்க தெரியாதா?
எல்லாத்தையும் அவர் தானே உண்டாக்குனாரு. அவருக்கு பேர் வைக்க தெரியாதா? பேர் வைக்க தெரியுமா? தெரியாது. ஆனா ஏன் மனுஷங்களை கொண்டு வர்றாரு? ஏன்னா இப்ப அவரை போலவே மனுஷனை உண்டாக்கிட்டாரு. அதனால இப்ப என்ன பண்றாரு? தம்பி, வானம் எந்து, பூமி உந்து. அதனால இந்த பூமிய நீதான் ஆளுகை செய்யணும். அதனால நீ எப்படி ஆளுகை செய்ய போறன்னு நான் பார்க்கணும். நீ எப்படி ஆளுகை செய்ய போறன்னு பார்க்கணும். கலைஞர் கடைசி வரைக்கும் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கவே இல்லை. முதலமைச்சர் ஆக்காமையே போயிட்டாரு. ஆனா ஸ்டாலின் ரொம்ப நல்ல மனுஷன் நினைக்கிறேன். அவங்க பையனை முதலமைச்சர் ஆக்கிதான் போவார்னு நினைக்கிறேன். நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் மகன் ஆளுவதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். வருவாங்க நினைக்கிறேன். ஒரு அப்பனுக்கு பெரிய ஆசனை தெரியுமா? அவனை விட அந்த பாருங்க, அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அம்மாங்க எப்பவுமே இடுப்புல தான் தூக்குவாங்க குழந்தை. ஏன்னா அவங்களுக்கு சரிசமமா இருக்கும் குழந்தை. ஆனா அப்பாங்க மட்டும் எப்பவுமே சூழல்ல தான் தூக்குவாங்க. ஏன் தெரியுமா? நான் பார்த்த உலகத்தை விட நீ என்னை விட பெருசா பார்க்கணும். எப்பவுமே அம்மாங்களுக்கு பொசசிவ்னஸ் இருக்குது. என் குழந்தை அதனால கல்யாணம் ஆனவொடனே மருமக வந்தவொடனே விடவே மாட்டாங்க. என் புள்ளிய விட்டாத, என் புள்ளிய திட்டாத, என் புள்ளிய. அதனால அந்த குடும்பம் நாசமா போறது. அந்த குடும்பம் ஏன் நாசமா போகுது அப்படின்னா, இவங்க விட மாட்டாங்க. என் புள்ள அப்படியே இப்படியே வச்சுட்டு அப்படியே என் புள்ளன்னுவாங்க. ஆனா அப்பாங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கி சோல்டர் மேல உட்கார வச்சு இவங்க இப்படி பார்ப்பாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்க இவரை விட ஆகிட்டாங்கன்னு பார்ப்பாங்க. நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சேன். ஆனா என் பிள்ளைங்க கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இப்ப என்னை விட என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு என்ன பண்றேன், விரும்புறேன். நம்ம தேவன் கூட ஒரு அப்பா. அவர் என்ன பண்றாரு? அவர் பேசி எல்லாத்தையும் உண்டாக்குனவர். இப்ப மனுஷன் என்ன பண்றாரு? உண்டாக்கி அவனை கொண்டு வந்து எல்லா மிருக ஜீவனையும் யார்கிட்ட கொண்டு வர்றாரு? ஆதாம் கிட்ட கொண்டு வர்றாரு. எதுக்குமா கொண்டு வந்தாரு? அவன் பேர் வைப்பான்னு பார்க்கலான்ட்டு. இப்ப வந்த உடனே ஆதாம் என்ன பண்றான்? எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைக்கு பேருக்கு சுத்துவாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. எல்லா இன்டர்நெட்லயும் எல்லா கூகுள்லயும் போய் எல்லா பேரையும் வந்து இது பண்ணிட்டு கடைசியில ஒரு பேர் வைப்பாங்க பாரு. அது அவங்களுக்கும் புரியாது, அது சொல்றவங்களுக்கும் வாய் வராது, எதுவுமே புரியாது. ஒரு அம்மா நான் பாட்டு பாட சொன்னேன். சொன்ன பாருங்க, 1/2 மணி நேரமா வந்து தேடி கடைசியில அன்பு கூவே இன்னும் அதிகமான்னு சொல்ல நறுக்கும் தலையில இந்த பாட்டை 2 நிமிஷத்துலயே பாடிக்கலாம். இதையே 1/2 மணி நேரமா தேடிட்டு அது போல இவங்க அப்படியே அங்கிருந்து கடலா சுத்தி கட்சியில ஒரு பேர் வைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி தோணும். ஆனா பண்ணமா வேண்டாம் இருப்பா. பிள்ளைய பத்திட்டு பிள்ளைக்கு பேர் காண்டாம வேணாம். ஒரு பேர் வைக்கிறதுக்கு எவ்வளவு அக்கு போரா இருக்குது. ஆனா ஆதாம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணானா? பேர் வச்சானா? எல்லாத்துக்கும் பேர் வச்சான். பேர்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ மைக்கிள்னு வச்சாங்க, ஏதோ சுப்பிரமணியம் பேர் வச்சாங்க, மணிகண்டன் பேர் வச்சான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பேர்னா என்ன தெரியுமா? பேருனா சுபாவம்னு அர்த்தம். பேருனா கர்த்தர் கேட்கிறாரு யாக்கோபை பார்த்து, உன் பேர் என்னன்னு கேட்டாரு. உன் பேர் என்ன? ஏன் அவருக்கு தெரியாதா? அட்ரஸ் மாதிரியா வந்துட்டாரு. சாரிப்பா உங்க பேர் என்ன அப்படின்னு அட்ரஸ் மாதிரியா வந்துட்டாரு. அவனுக்கு கேட்க உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. பேர் என்னன்னா தெரியுமா? பேருன்னா சுபாவம்னு அர்த்தம். அவன் சொல்றான் யாக்கோபு அப்படின்னா ஏமாத்துக்காரு. இனிமே நீ ஏமாத்துக்காருன்னா இருக்க, இனிமே நீ இஸ்ரவேலா இருக்க அப்படின்ட்டாரு. பேருன்னா சுபாவம்னு அர்த்தம். பேருன்னா ஈசாக்கு அப்படின்னாங்க. ஈசாக்கு அப்படின்னா நகைப்புன்னு அர்த்தம். அப்போல பேரு, அந்த பேருக்கு என்னன்னா பேருன்னா சுபாவம், பேருன்னா
சுபாவம். இப்ப ஆதாம் என்ன பேரிடுவான் பார்க்கலாம் கர்த்தர் வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன சுபாவத்து இருக்குன்னு இவன் சொல்றானோ அது அந்த சுபாவமாவே அது இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. பேர் இல்லைங்க. இப்ப சிங்கம் அப்படின்னா சிங்கம் எப்படி இருக்குது? ஏன்னா அதுக்குள்ள ஒரு சுபாவம் இருக்குதுல்ல. ஆதாம் அது சிங்கம் சொன்ன பிறகுதான் அதுக்கு அந்த சிங்கம் என்ற சுபாவமே வந்துதான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னீங்க. நம்பினா தான் போகும்போது சோறு தருவாங்க. என்ன உங்க சாப்பாடு புலின ஒண்ணு அவன் புலின ஒண்ணு அந்த சுபாவம் வந்துதான். புலின ஒண்ணு சுபாவம் வந்துதான். அவன் வந்து சிறுத்தன ஒண்ணு அந்த சுபாவம் வந்துதான். அவன் என்ன பேர்னா பேர் கிடையாது, சுபாவம். பேர் இல்ல, சுபாவம். இப்ப இவன் என்ன பேர் சொன்னானோ அது அப்படியே ஆயிற்று. என்ன பேர் வச்சானோ என்ன பேர் வச்சானோ அது அப்படியே அப்படியே கடவுள் சொன்னாரு அப்படி ஆச்சுன்னா ஓகேங்க. இவன் சொன்னா கூட அப்படியே ஆகுமாங்க? யாரு யார் சொன்னது? நல்ல உற்சாகமா இருக்கு. கடவுள் சொன்னாருங்க அப்படி ஆயிட்டுங்க. இப்ப மனுஷன் சொன்னான்னா அது அப்படியே ஆயிட்டான். மனுஷன் சொன்னா அப்படி ஆயிட்டு. இப்ப கடவுள் வந்து அவங்கிட்ட மிருகஜீவன்லாம் கொண்டு வந்து ஒன்னொன்னுக்கு பேர் வைக்க சொன்னார்ல. இப்ப அதே போல கர்த்தர் இப்ப நம்ம கிட்ட என்ன பண்றாரு? 365 நாள், ஒரு வருஷத்துக்கு 365 நாள் எட்டுனது உங்ககிட்ட கொடுத்துட்டு ஒவ்வொரு நாள் என்ன நீ பேர் வைக்கிறியோ அப்படிதான்பா உனக்கு இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம வைக்கிறோம் பாருங்க பேரை. காலைல எழுந்தவொடனே இன்னைக்கு சனியன், அந்த நாள் சனியமாவே சனியன் என்று சொன்னார்களாம். அது சனியமாவே ஆயிடுச்சு. ஒரு பேரை துரத்திருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் வச்சிருக்கு, பேயை துரத்திருக்கிறாங்க. அது சொல்லிட்டு நான் போக மாட்டேன். ஏன் நானா வந்தேன், அவங்க தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, யார் கூப்பிட்டது? அந்த அம்மா தான் கூப்பிட்டுச்சு. அம்மா வந்து என்ன கதைன்னு சொல்லு அப்படின்னு இருக்காங்க. என்னன்னா நான் போயிருந்தேன், இவங்க தான் என் சனியை உள்ள வாழ்ந்தாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு. ஒன்று அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா நான் இதை கூப்பிடலையா, சத்தியமா நான் கூப்பிடலையா, என் பொண்ணு வெளில இருந்துச்சியா, அதை தான் நான் சொன்னேன், என் சனியை உள்ள வாழ்ந்தேன், நான் என் பொண்ணு தான் என் கூப்பிட்டேன். அது சொல்லிட்டான். அது பொண்ணு கூப்பிட்டா என்னன்னு தெரியாது, என்ன கூப்பிட்டு நான் வந்துட்டேன். அந்த மாதிரி கை தட்டுறாங்க. எத்தனை பேர் சனியன் கூப்பிட்டுருக்காங்க. அந்த நாளுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அது அப்படியே ஆகும். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக ஒரே குழப்பம் என்கிறத வச்சுருக்கீங்க. குழப்பமாகவே போகும். காலில் எழுந்தோடனே கால் வலிக்குது, கால் வரமாட்டேங்குது. அந்த நாள் ஃபுல்லாக கால் வராத ஒரு நாளாகவே இருக்கும். ஃபோன் காலும் வராது, இந்த காலம் வராது. பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், ஆதாம் கிட்ட தான் ஒன்று கொடுத்தாரு, ஆதாம் பேர் வச்சாரு அப்படி ஆகிட்டு. இல்ல இல்ல, கர்த்தர் இன்னைக்கும் உங்களையும் என்னையும் ஆதாம் மாதிரி தான் பார்க்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளை எடுத்து வந்து கொடுக்குறாரு. இந்த நாளுக்கு நீங்க என்ன சுபாவத்தை என்ன பேரை வைக்கிறீங்களோ அது அப்படியே ஆகும். இன்னைக்கு காலைல எழுந்தோடனே நான் சொல்றேன், இன்னைக்கு செழிப்பு அப்படின்றேன். ஹல்லேலூயா. செழிப்புன்னு ஒண்ணு எனக்கு வராததெல்லாம் வருது, எல்லா தடைகள் விலகுது. கர்த்தர் மனிதனுடைய கண்களை தயவை கட்டளை என்றாரு, மனிதனுடைய உள்ளத்தை உருக பண்றாரு, சூழ்நிலைகளை எனக்காக மாத்துறாரு. நான் சொல்லிட்டு போறேன், இறையாது அமைதலா இரு. காலையில் எழுந்தோடனே நான் சொல்றேன், இறையாது அமைதலா இரு அப்படின்ற. கடன், வியாதி, பொருளாத காரியங்கள் எல்லாம் அமைதலாகுது. ஒவ்வொரு நாள் நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ, ஒவ்வொரு நாள் என்னென்ன பேர் வைக்கிறீங்களோ அது அப்படியே அப்படியே ஆகும். அப்படியே ஏன் என்ன, நீங்க கடவுளுடைய சாயல், கடவுளுடைய ரூபம். நம்ம சொல்றோம்ல, காலையே வாயை வச்சுட்டியா போகும்போதே அது சொல்லிச்சுங்க, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. நம்ம நம்புறோமா இல்லையா?
வாயை திறந்தது பாருங்க, வாயை திறந்து அப்படியே போயிடுச்சு. அப்போ நம்ம வாய்க்கும் வாழ்க்கைக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் இந்த சைடு மட்டும் திரும்ப மாட்டேன், ஏன்னா அந்த சைடு திரும்பினா டைம் சரி. இப்படி இருந்த ஆதாம் ஏன் இப்படி ஆயிட்டான்? என்ன பேர் வச்சானோ அப்படி ஆயிட்டான். இப்படி இருந்தா ஆதாம், ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிட்டான்? எப்படி இருந்த ஆதாம் இப்படி ஆயிட்டாங்க. ஏன் இப்படி ஆகலாம்? இல்லை கேளுங்க பக்கத்துல, ஏன் இப்படி ஆனா? இல்லை சொல்லுங்க, ஏன் இப்படி ஆனா? ஏன் இப்படி வந்து பேச ஆரம்பிச்சுட்டான்? ஏன் வியாதியை பேச ஆரம்பிச்சுட்டான்? ஏன் கஷ்டத்தையே எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கிறான்? ஏன் எப்போ பார்த்தாலும் வராது, நடக்காது, முடியாது, ஆகாதுன்னு ஏன் இப்படியே பேசிட்டு இருக்கிறான்? அவன் நடக்காது, முடியாது, ஆகாதுன்ற மாதிரி அப்படியே ஆகுது. பிள்ளைய பார்த்து தண்டம் தண்டம், புள்ள வந்தா தண்டமாகவே இருக்கு. இதெல்லாம் உருப்படாதுங்க. மற்றவங்க கூட பிள்ளைகளை கம்பேர் பண்ணி அவன் பத்தியா எப்படி இருக்கான், இது பாரு இது உருப்படாததுன்றோம், அப்படியே ஆகுது. உங்க பிள்ளைகளை பார்த்து நீ மக்குன்னு சொல்லிட்ட பிறகு, நீங்க மக்கு மக்குன்னு சொன்ன பிறகு புள்ள வளர்ந்தாம ஜக்கா கூட ஆக முடியாது. ஏன்னா நீங்க அப்படிதான் சொல்லி வளர்த்து இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, உங்க மனைவிய, ஆமா உங்க வேலைய காலையில் எழுந்தோடனே இது ஒரு வேலை, இதுக்கு நீ சோறு கட்டிட்டு போற, இது ஒரு வேலை, நீ போய் வந்து இது பண்ண போற அப்படின்னு வேலையை சபிக்கிறோம் பாருங்க. வேலையை தப்பு தப்பா பேசுறது, குடும்பத்தை தப்பு தப்பா பேசுறது, கையில காசு வந்தோடனே இது ஒரு காசு, இந்த காசை எடுத்து நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு காசு கையில வந்தோடனே காசை சபிக்கிறது, தப்பு தப்பா பேசுறது. ஆனால் அது அப்படியே ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வாயை சரி பண்ணணும். வாய சரி, வாய் ஏன் இப்படி ஆச்சு? வாய் ஒரு அம்மா பல்ல பார்த்தோம் பாருங்க, அந்த பல்லு ஃபுல்லா அப்படியே கரகரையா ஆகி பல்ல பாதி பாதி பல்ல இருக்குது. என்னம்மான்னு கேட்டா மொத்தம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. நல்லா அந்த பல்ல வெத்தலை பாக்கு போட்டு ஒரு ஊர்ல போய் நான் வந்து சுண்ணாம்பு தேடுறேன், பழைய கொட்டிச்சுன்ட்டு பார்த்தா எங்கேயுமே சுண்ணாம்பு கிடைக்கல. அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன், இப்போ யாரும் வெத்தலை பாம்பு போடுறது இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து கிராமங்கள்லாம் நிறைய மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஒரே ஒரு வசனம் மட்டும் வந்து வாசிப்போம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனம் வாசிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சா, இல்ல சொல்லுங்க ஒரே பாஷை, சொல்லுங்க ஒரே பாஷை ஒரே விதமான பேச்சு, இல்ல சொல்லுங்க ஒரே பாஷை ஒரே விதமான பேச்சு, இல்ல சொல்லுங்க ஒரே விதம். அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாம் கரெக்டா பேசுறாங்க. எல்லாருடைய மைண்ட் எப்படி இருக்குது? ஒரே பாஷை மட்டும் இல்ல, எல்லாருடைய மைண்ட் எப்படி இருக்குது? ஒரு மனமாவே இருக்குது. எல்லாருடைய மனம் எப்படி இருக்குது? ஒரு மனம். எல்லாம் ஒரு மனம். ஒரு காரியத்தை செய்யணும்னா எல்லாம் ஒரு மனமா வந்து செய்யறாங்க. ஒரு பிரியாணி செய்யணும்னா எல்லாம் ஒரு மனமா செய்யறாங்க. ஒரு வீடை கட்டணும்னா எல்லாம் ஒரு மனமா செய்யறாங்க. ஒரு வேலையை செய்யணும்னா எல்லாம் ஒரு மனமா செய்யறாங்க. எல்லாம் ஒன்னா கூடி வந்துடுறாங்க. ஒரு மனமா என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஒரே பாஷை, ஒரே பேச்சு. ஒரே பேச்சு தானே வருது. ஒரே பேச்சு, எல்லாம் ஒரே மாதிரியே பேசுறாங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க தனக்கு பேர் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய வந்து கோபுரத்தை கட்டுறாங்க. பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க. இப்போ இவங்க பிஜேபி வந்து ஒன்று கட்டினாங்க பார்த்தீங்களா? இப்போ பெரிய சிலை, சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை வந்து கட்டினாங்கல்ல, எவ்வளோ பெரிய சிலை. எதுக்கு அவ்வளோ பெரிய சிலை? ஏன்னா இவங்களுக்கு ஒரு பேர் வந்து உண்டாகணும்ட்டு அதை கட்டுறாங்க. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் உயரமான ஒரு சிலை இதெல்லாம் கட்டுறாங்க. ஏன்னா அவங்க பேர் உண்டாக வேண்டும். அதுபோல் இவங்க என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய பேர் புகழ்ச்சி என்ன பண்ணுறாங்க? ஒரு இதை வந்து கட்டுறாங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இறங்கி வர்றாரு. சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நல்ல காரியம் வந்து செய்யும்போது கர்த்தர் உதவி செய்வார். கெட்ட காரியம் பார்க்கும்போது அந்த கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதை இது பண்ணுவார். இப்போ பாருங்க, 7 வந்து பிரச்சனை. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை
தாறுமாறு ஆக்குவோம். எல்லாம் சொல்ல தாறுமாறு. நான் கூட தாறுமாறுன்னு லோக்கல் வார்த்தை நினைச்சேன். ஆனால் இங்கே தான் தெரியுது தாறுமாறு. தாறுமாறுன்றது நான் பைபிள்லே இருக்கிற நல்ல செந்தமிழான ஒரு வார்த்தை. தாறுமாறு தக்காளி சொல்லியிருந்தாங்க. தாறுமாறு ஆக்குவோம் அப்படின்றார். எதை தாறுமாறு ஆக்குறாருன்னா பாஷைய. இல்லை சொல்ல பாஷைய. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே பாஷை இருக்குது. எல்லாருக்கும் ஒரே விதமான, எல்லாரும் தமிழில் பேசுகிறாங்க, எல்லாருமே தமிழே பேசுகிறாங்க. சரிங்களா? அப்படின்னாங்க. இப்போ கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, சில பேர் என்ன சொன்னாங்க, கர்த்தர் வந்து என்ன பண்ணாருன்னா இப்போ அப்படியே பாஷையை வெவ்வேறு பாஷையை தந்துட்டார். ஒருத்தர் ஹிந்தி பேசுகிறாரு, ஒருத்தர் வந்து தெலுங்கு பேசுகிறாரு, ஒருத்தர் வந்து கர்நாடகா பேசுகிறாரு. அந்த மாதிரி பல பாஷையை என்ன பண்ணிட்டார் கர்த்தர் தந்துட்டாரு அப்படின்றாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், பல பாஷையை தந்தால் கூட ஒரு மனமாக வேலை செய்ய முடியும். பல பாஷையை தந்தால் கூட, ஏன்னா இப்போ எங்கே போனாலும், எங்கே நம்ம கடையில் எங்கே போனாலும் யார் இருக்கிறா? எல்லாம் ஹிந்திக்காரங்க தானே இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஹிந்தி தெரியலது, அவருக்கு தமிழ் வராதுன்னா, தமிழ் வராதுன்னு தமிழை சொல்கிறாங்க. எங்கே போனாலும் ஹிந்திக்காரங்க இருக்காங்களா இல்லையா? இப்போ நம்ம அவங்க கூட வாழ்கிறோமா இல்லையா? கம்யூனிகேஷன் இருக்குதா இல்லையா? வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஏதோ சோறு வந்து கேட்குறோம் தரான், எதனா ஒரு வேலையை வந்து சொல்கிறான், செய்கிறானா இல்லையா? எல்லாத்துலேயும் வந்து ஹிந்திக்காரங்க வேறு வேறு லாங்குவேஜ் ஆளுங்க இருக்கிறாங்க. எல்லாரும் செய்கிறாங்களா இல்லையா? எல்லாம் செய்கிறாங்களா இல்லையா? அப்போ பாஷையை வெவ்வேறு ஆக்கிறதுனால அந்த கொலாப்ஸ் வந்து வரல. என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பேச்சை தாறுமாறாக்கிட்டார். பேச்சை தாறுமாறாக்கிட்டார். பேச்சை தாறுமாறாக்கிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒன்று பேசுனா நீங்கள் அதே பாஷை தான் பேசுவீங்க, ஆனால் நான் ஒன்று சொல்லும் போது நீங்கள் இட உடமா பேசுவீங்க. புரியுதா? புரியல இல்லை? இப்போ கணவன் வந்து சொல்லுவார், உங்கள் அம்மா வீட்டுக்கு போவாத அப்படின்னு. ஒன்றாது, ஏன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்? நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போவாங்க, நீ உங்கள் அக்கா தங்கச்சி இது பண்ணாது. இப்போ இவர் ஒன்று சொல்கிறாரு, சொன்ன உடனே அங்கே ரியாக்ஷன் எப்படி வருது? ஏழா கூடமா வருது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னா, நான் கரெக்டாக தானே பேசுகிறேன், நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். நம்ம தமிழ் பாஷை தான் பேசுகிறோம், ஆனால் ஒருத்தர் எப்படி இருக்குது பாருங்க. ஒரு இடத்துல வேலை செய்யறோம், ஆனா ஒருத்தர் ஒத்து போவாரு. அவங்க ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு சொல்லுவோம், நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவோம். அப்ப என்ன ஒருத்தருக்குள்ள என்ன ஆயிடுது? சண்டையாகி ஒருத்தர் என்ன ஆயிடும்? பிரிஞ்சு போறோம். அதுதான் இங்க நடக்குது. பூமி எங்கும் அவர்கள் பிரிந்து போனார்கள். இனிமே உங்க வீட்டாங்க நான் வரமாட்டேன், உங்ககிட்ட நான் வரமாட்டேன் அப்படின்னு பண்ணிட்டாங்க. இப்ப மைண்ட் வந்து இதுவாயிடுச்சு. ஏன்னா பேச்சு மாறிடுச்சு. எல்லாம் சொல்ல பேச்சு மாறிடுச்சு. இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பேச்சுல தாறுமாறாக்கிட்டார். பேச்சு என்ன பண்ணிட்டாரு? முன்னாடி ஒரே பேச்சா இருந்தது, இப்ப தாறுமாறாக்கிட்டார். தாறுமாறுன்னா என்னன்னா, இப்ப உங்க வீட்டுல வந்து நீங்க மாடு வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். புண்ணாக்கு வந்து அந்த மாடுக்கு தருவீங்க. புண்ணாக்கை எப்படி தருவீங்க? புண்ணாக்கு எடுத்து வாயில ஊட்டுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு புண்ணாக்கு? இவ்வளவு புண்ணாக்கு எடுத்து எவ்வளவு தண்ணியில கலப்பீங்க? ஒரு 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 அண்டை கூட ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் புண்ணாக்கு எடுத்து அதுல போட்டு என்ன பண்ணுவீங்க? நல்லா கலக்குவீங்க. இப்ப புண்ணாக்கு எவ்வளவு இருக்குது? இவ்வளவுதான் இருக்குது. தண்ணி எவ்வளவு இருக்குது? அந்த கொஞ்சம் புண்ணாக்கு இருக்குல்ல, அதுவே அந்த மாடுக்கு போதும். ஆனா அதுக்கு டபரா ஃபுல்லா குச்சாதான் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும். அதுக்கு ஆமேனா? இப்ப அந்த டபரா ஃபுல்லா வந்து தண்ணி இருக்குதுல்ல, அந்த தண்ணி வேஸ்ட். ஆனா அதுல கொஞ்சம் புண்ணாக்கு இருக்குதுல்ல, அதுதான் சத்து. மற்ற தண்ணி எல்லாம் வேஸ்ட். இப்ப ஃபுல்லா குடிக்குது இல்ல, ஃபுல்லா குடிச்சோடனே எல்லாமே வேலை செய்யாது. அது சாப்பிட்டு இந்த புண்ணாக்கு தான் வந்து கொஞ்சம் வேலை செய்யுது. அது போல இன்னைக்கு மனுஷங்கிட்ட பேசுனா கொஞ்சம் மாற்றுதாங்க, ஆனா ரொம்ப நேரம் பேசுறாங்க. போன நச்சு நச்சு போன் எடுத்தா 1 மணி நேரம் மாற்று. நம்ம போன் வச்ச பிறகு என்னங்க பேசுனாங்க? ஒன்றும் இல்லைங்க,
அந்த பொண்ணு வந்து ஏதோ வந்து இது பண்ணிச்சான், அந்த பொண்ணை பற்றி பேசுறாங்க. அதையே 1 மணி நேரம் பேசினாரு, அதுதான் 1 மணி நேரம் பேசினாரு. நம்ம பாருங்க, பெண்கள் பாருங்க, போன் எடுத்தா பேசினே இருப்பாங்க. என்ன மேட்ரு பேசுனாங்கன்னா ஒரு சின்ன மேட்ரு தான். அது எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி அந்த ஆட்டோவை பிடிச்சி வர வழியில் ஒரு டீக்கல்ல பிஸ்கட்டை வாங்கி அப்படி வரும்போது ஒருத்தன் எதிர வந்துட்டான், அதை இடிக்காம அப்படி வந்து அப்புறமா நாங்க வந்தோன்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு இவ்வளவு கதை? அவ்வளவு சொன்னா தாங்க அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மானுக்கு கொஞ்சோண்டு புண்ணாக்கு வயிறு ஃபுல்லா இருக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பேச்சு தாறுமாறாயிடுச்சு. பேச்சு என்ன ஆயிடுச்சு? பேச்சு என்ன ஆயிடுச்சு? தாறுமாறாயிடுச்சுன்னா நான் தேவையில்லாத நிறைய உள்ள வந்துடுச்சு. அதனால பாஸ்டர் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நம் பூமியில் இருக்கிறோம். நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கணும்? இந்த வசனத்தை தாங்க நேற்று ஃபுல்லா நான் தேடி இருந்தேன். பாஸ்டர் வந்து அந்த வசனம் 5:2 நேற்றுக்குள்ள அந்த வசனத்தெல்லாம் தேடினோம். அப்ப என்ன வந்து இதுவாகுதுன்னா, அவர் சொல்ல வர மேட்ருக்கும் நம்ம பேச வரக்கும் அவர் கர்த்தர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். நான் ஒரு மேட்ரை எடுத்தேன் பேசுறதுக்கு, ஆனா கர்த்தர் சொல்றாரு இல்ல இதை பேசு. கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டும் வல்லமை இல்ல, ஆமா நம்முடைய வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது என்பதை அந்த ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னா. இனிமே வார்த்தைய தேவையில்லாம பேசக்கூடாது. ஏன்னா தேவையில்லாம பேசினா வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கிறோம். யாரால கேட்டேன்? யாராலையும் கேட்கல, என் வாயால கேட்டேன். நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாக்கு அப்படி பேசிட்டு டக்குன்னு வந்து உள்ள வந்து உட்காந்துக்கும். ஆனா பொக்குன்னு குத்தும் போது எது அடி வாங்கும்? இது சொல்லும், நீ உள்ள பேசிட்டு உள்ள போய் உட்காந்து. ஆனா அடி வாங்குறதெல்லாம் நாங்க அவன் பிடிச்சி கையை வச்சிடலாம். இப்ப நாக்கு எங்க இருக்குது? உள்ள பத்திரமா. ஒரு அம்மா வந்து நான் வந்து சர்ச்சைக்கு வந்தது பாருங்க. அந்த அம்மா வந்து அச்சம் வீடுகார அச்சு கண்ணை வந்து என்ன ஆகிட்டேங்கிறாரு, கருப்பாக்கிட்டாரு. பார்த்தோன்னே ஒரே கோபம் வந்து என்ன இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பாங்கல் கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு, ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணீங்க, எதுக்காக அடிச்சிங்க அப்படின்னா அவன் சொல்றாரு, பாஸ்டர் அவன் பேசுறத கொஞ்சம் கேளுங்க பாஸ்டர். நான் போன பாருங்க, போனோடனே இந்த அம்மாவுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. ஐயோ பேசுது நான் அப்படி திரும்பி பார்க்குறேன். ஏன்னா பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர் அப்படின்னும், அப்புறமா பாஸ்டர் வரம் பாஸ்டர் சொல்லிட்டு போவோம். அந்த அழகு தேவதையா இது வாயை திறந்தா சும்மா. அவர் சொல்றாரு, பாஸ்டர் அவ வாயை தந்தா அப்படியெல்லாம் திட்டா பாஸ்டர், எனக்கு அவ்வளவு மாதிரி பேச வர மாட்டேங்குது, எனக்கு கைதான் பேசுது, அதனாலதான் நான் வச்சேன் அப்படின்னு. நம்ம அப்படி பேசுது. நான் யோசிச்சேன், இந்த கண்ணை விட்டு இந்த நாக்கு பேசுறது என்ன வந்து உள்ள போய் உட்கார்ந்துருது. ஆனா அடி வாங்குறது சரீரம் தான் அடி வாங்குது. இப்ப ஏன் அப்படின்னா இந்த நாக்குல நிறைய தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம். நிறைய பேசிட்டேன், நிறைய நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த போச்சு ஆச்சு அதாச்சு இதாச்சு, நான் செத்தேன், நான் சாவுறேன், எனக்கு சாவே வர மாட்டேங்குது, என் வீடு உருப்படாம போகுது, என் வீடு நாசமா போகுது, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி வந்து பேசினாங்க. இப்ப வேதம் சொல்லுது, ஒரு வாயின் தாறுமாறுகளை அகற்று. வாயின் தாறுமாறுகளை அகற்று. நான் நிறைய வசனம் எடுத்துன்னு வந்தேன், ஆனால் டைம் பார்க்க போது கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு. அப்போ என்னை விட்டீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் நான் ப்ரெஷர் பண்ணேன். அவ்வளோ மேட்டர். நீ வேறு சாப்பாடு வேறு, அதனால கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு நம்ம பேசினேன். இன்னும் நீ நல்லா சாப்பிடலாம் நினைக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். வந்து என்னன்னா, கர்த்தர் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு அழைக்கிறார். கிட்டத்தட்ட 75 வயசுல கர்த்தரை அழைக்கிறார். ஆனா ஆபிரகாம் என்ன இல்லை? குழந்தையே இல்லை. ஐயா நீங்கெல்லாம் ஐயா நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ல வந்து உட்காந்துங்க, நீங்க லாஸ்ட்ல உட்காந்துக்கிறீங்க. உங்க பேர் என்ன? எலிசாவா? சூப்பர்.
சரி உட்காந்து உட்காந்து வந்து இவனை பெரிய ஜாதியாக்குவன்றாரு. ஆனா 75 வயசுல இருந்து அழைக்கிறாரு. இவனுக்கு என்ன இல்லை, குழந்தை வந்து ஒரு இடத்துல வந்து கேட்குறான், ஆண்டவரே வந்து எனக்கு என்ன தருவீங்க, வந்து நான் புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கிறேன், குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன்லாம் குழந்தையோடு இருக்கிறானே, என் சொத்தெல்லாம் அவங்க போயிடும் போல இருக்குது. சில நேரத்தில் கவலை வரும்போது வாயு வளரினே இருக்கும். அந்த கவலை நேரத்தில் என்ன பண்ணோம், வாயை வளரணும், நல்லா மூடிக்கணும். கவலையாக இருக்கும்போது நிறைய என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. எப்போதான் இந்த கவலைன்றவங்க பாருங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை பேசினே இருப்பாங்க. கவலைன்னா என்னன்னா, ஒரு மேட்ரு, ஒரு பிரச்சனையை, ஒரு போராட்டத்தை திரும்ப திரும்ப மண்டையில் போட்டு மிக்சி மாதிரி அரைச்சினே இருப்பாங்க. மண்டையில் போட்டு அரைச்சினே இருப்பாங்க. இவங்க மண்டையில் என்ன அரைக்கிறாங்கன்னு வாயை திறந்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா இருதயத்தின் நிறைவுனா வாய் பேசுவோம். இவங்க வாயை திறந்து என்ன பேசுகிறாங்களோ அதான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இவன் என்ன பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் இதான் யோசிச்சுனே இருக்கிறான். வாயை திறந்தா கவலை என்ன பண்ணுறான், பேசுகிறான். குழந்தை வந்து இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ அங்கே இல்லைப்பா, வானத்தை பாரு, இதே போல ஒரு சந்ததியை நான் என்ன பண்ணுவேன். இப்போ கர்த்தர் இவன் மைண்டை மாத்துறாரு. இல்லை சொல், கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எண்ணங்களை மாத்துறாரு. இல்லை சொல், எண்ணங்களை. நீங்கள் இங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்கள் எண்ணங்கள் மாறும், உங்கள் நினைவுகள் மாறும். உங்களுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவர் இருக்கிறான். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ அதை தான் யோசிக்கிறீங்க. மத்தியானம் பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா எங்கே இருந்தாலும் போய் பிரியாணி சாப்பிடுவீங்க. ஏன்னா அப்படி நினைவுகள் எப்படியோ அப்படியே இருக்கான். இப்போ கர்த்தர் நினைவை மாத்துறாரு. நினைவுகளை என்ன பண்ணுறாரு, மாத்துறாரு. சரிங்களா? இப்போ நினைவை மட்டும் மாற்றல, அடுத்து என்ன பண்ணுறாரு, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. உன் பேர் என்ன, இல்லை உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அவன் பேர் வந்து ஆபிராம். ஆபிராம். டைம் ஆயிடுச்சு ஐயா, 5 minutes. ஏன்னா 11 மணிக்குள்ளே திருவிழா முடிஞ்சிடணுன்னாரு ஐயா. 11:10 ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. சரி, ஏன்னா வந்து அறிவிப்பு கொடுக்குறவரு பாஸ்டர் பார்க்குறாரு, பாஸ்டர் அறிவிப்பு கொடுக்குற பார்க்குறாரு, இவங்க 2 பேரையும் நான் பார்க்குறேன். சரியா? வந்து இப்போ இவன் பேர் என்னன்னா ஆபிராம். ஆபிரகாமுடைய பேர் என்ன, ஆபிராம். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த ஆபிராம்ன்ற பேர்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆபிரகாம் மாத்துறாரு. ஆபிரகாம் அப்படின்னா அவர் பேர்ல யெகோவா அப்படின்னு அவருடைய பேர்ல இருக்கிற எச்ச என்ன பண்றாரு, ஆபிரகாமுடைய பேர்ல சேர்க்கிறார். அவர் பேர் ஆபிராம் அப்படி இருந்தது. இப்ப இந்த எச்ச சேர்த்த உடனே ஆபிரகாம் மாறிட்டான். ஆபிரகாமா மாறிட்டான். கடவுளுடைய பேர்ல இருக்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டார் கடவுள், இவனுடைய பேர்ல என்ன பண்ணிட்டாரு, சேர்த்துட்டார். ஏன்னா ஆபிரகாமுடைய காலத்துல நம்ம கையில இருந்த மாதிரி பைபிள் இல்லை. ஆபிரகாமுடைய கையில நம்ம கையில் இருக்கிற மாதிரி பைபிள் இல்லை. அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பேரையே ஆபிரகாமுக்குள்ள வச்சு அதையே பைபிளா கொடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்ணு, யாருன்னா உன் பேரை கேட்டா என்ன சொல்லு, ஆபிரகாம் சொல்லு. ஆபிரகாம் இல்ல அது இல்ல இது இல்ல இதெல்லாம் தாழ் மாறலாம் அகற்று. இப்ப உன் வார்த்தை வந்து நச்சுன்னு வந்துருக்கட்டும், எப்படி இருக்கட்டும். யாருன்னா உன் பேர் நான் கேட்டா ஆபிரகாம் சொல்லு. ஆபிரகாம்னா என்ன அர்த்தம், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அநேக ஜாதிகளுக்கு. ஆமா, உங்க வாழ்க்கையில இல்லாததை பேசுங்க, பேசாதீங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டுமோ அதை பேசுங்க. இப்ப இவன் குழந்தை இல்லைன்னால இப்ப கர்த்தர் பேரை மாத்திட்டாரு. நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பேன். உன் பேர் என்னப்பா, அநேக ஜாதிகள் தகப்பேன். உன் பேர் என்னப்பா, அநேக ஜாதிகள் தகப்பேன். இப்ப இவன் வார்த்தையை மாத்திட்டாரு. தாறுமாறா இருந்ததுல இவன் வார்த்தை, குழந்தை இல்லை, என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் அவன் குழந்தை தான் எனக்கு வரும் போல இருக்குது, என் சொத்தெல்லாம் அவனுக்கு தான் போகும் போல இருக்குது. இப்படின்ட்டு மண்டியில் என்ன யோசிக்கிறான்னா தான் வாயில பேசினால. இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த தாறுமாறு எல்லாத்தையும் அகற்றிட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பேரை அவனுக்குள்ள வச்சுட்டு இப்ப யார் கேட்டாலும் என்ன சொல்லு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்லு. யார் கேட்டாலும் இப்படியே சொல்லிட்டே இருந்தாரு. இவன் வாயை சரி பண்ணாம பாருங்க. இவன் வாயை சரி பண்ணி நான் ஆபிரகாம் அநேக ஜாதி தகப்பன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். எத்தனை வயசுல பேர் வச்சார் கர்த்தர்,
99 வயசுல. எத்தனை வயசுல வச்சார் பேரு? ஏங்க ஒரு ஆளுக்கு 99 வயசுல எங்க பேர் வைப்பாரு? ஒரு காமெடி அந்த காலத்துல நான் பார்த்துருக்கிறேன். எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி பேர் வச்சுட்டு பேர் வைக்கிற குழந்தைங்கெல்லாம் 100 ரூபா கொடுப்பாரு. அப்போ ஒரு தாத்தாவை திரும்பி வருவாங்க. சாப்பிட்ற தாத்தா தூக்கிட்டு வந்து என்ன கேட்டா பேர் வைங்க சார். ஏன்னா இது வரைக்கும் மாடா பேரே இல்லை. கத்தரி இவருக்கு பேர் வச்சாரு. எப்போ வைக்கிறாரு? 99 வயசுல பேர் வைக்கிறாரு. ஆபரணம் வைக்கிறாரு. 100 வயசுல குழந்தை பார்க்கணும். 99 வயசுல பேர் வச்சாரு. 100 வயசுல ஒரே ஒரு வருஷம் தாங்க. உங்க வாயை சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க பல வருஷமா உங்க வாழ்க்கையில் நடக்காத நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட நான் கொடுக்குறேன். பாஸ்டர் நடத்துவார். முடிஞ்ச பிறகு உங்க எல்லாருக்காக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாமே கண்களை மூடும். ஹல்லேலூயா. நான் கடவுளை போலவே உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்டது. நான் தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்டது. ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். நான் காலைல எழுந்து உங்களுக்காக இந்த சபைக்காக ஜெபம் பண்ணிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னா எனக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டினார். ஃபெவிக்விக் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்க? ஃபெவிக்விக் பார்த்துருக்கீங்களா? ஃபெவிக்விக் பார்த்துருக்கீங்களா? எதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க? ஒட்டுறதுக்கு தான். அது என்ன பண்ணுவாது? உடஞ்சதை ஒட்டும், இடிஞ்சதை ஒட்டுறாங்க. கர்த்தர் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஃபெவிக்விக்கப்படுறாங்க. என்னன்னா இங்க நிறைய உறவுகள் வந்து உடைஞ்சு போயிருக்கு. இங்க இருக்கிற உங்க வாழ்க்கை நிறைய புரிஞ்சு போயிருக்கு. மனதளவில் புரிஞ்சிருக்கிறீங்க, வந்து சரீர அளவில் புரிஞ்சிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா, நான் அவங்கள ஒட்ட வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒட்ட வைக்கிறேன். அம்மா அப்பா தான் பேசி 4 வருஷம் ஆகும். அக்கா தங்கச்சின்னா பேசி 5 வருஷம் ஆகும். புருஷன் பொண்டாட்டி தான் செட் ஆகல. இந்த மாதிரி நிறைய பிரிஞ்சு 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 வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே வீட்டுகளை தான் இருக்கிறோம். ஆனா ஒருத்தருக்கு ஒரு மனம் இல்லை, தாறுமாறா இருக்கு. வீடு எப்படி இருக்குது? தாறுமாறா இருக்கு. பேச்சு தாறுமாறாயிடுச்சு. ஒருத்தர் ஒட்ட மாட்டேங்குது. ஏடாக்கூடமா பேசுறது. வீட்டுல வந்து ஒண்ணு சொன்னா அவங்க ஏடாக்கூடமா பேசுறது, இவங்க சொன்னா ஏடாக்கூடமா பேசுறது. அதனால அந்த வீட்டுல வீடே நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது. வீடே சில பேருக்கு நரகமா இருக்குது. வீடே சில பேருக்கு போராட்டமா இருக்குது. ஹல்லேலூயா. வெளிலெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்தா வீடு வந்து ஒரு மாதிரி ஒரு நிம்மதியே இல்லைங்க. வீட்டுல நிம்மதியே இல்லைங்க அப்படின்னா ஏன்? ஏன்னா எல்லாம் அந்த மாதிரி அப்படியே பிரிஞ்சு தாறுமாறா ஒரு மனம் இல்லாம அப்படியே துண்டு துண்டா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அந்த எல்லாத்தையும் நான் ஒட்ட வைக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அவருடைய காது வெட்டப்பட்ட காதையை கர்த்தர் ஒட்ட வைத்தாரோ, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஒட்ட வைப்பார். ஒரு தாயும் தகப்பனும் உன்னை தூக்கி எறிந்தாலும் கர்த்தரோ உன்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் உன்னை சேர்த்துக் கொண்டு உன் தாயும் தகப்பனையும் விரோதி ஆக்கிட மாட்டாரு. உன்னை சேர்த்துக் கொண்டு மறுபடியும் உன் தாயும் தகப்பனையும் சரி பண்ணி, ஆமா, அதை எடுத்துன்னு போய் பாம்பை வெளில பிடிச்சாங்கன்னா மறுபடியும் காற்றை கொண்டு போய் விடுறாங்க. ஹல்லேலூயா. சிறுத்தை வெளில வந்துச்சுன்னா மயக்க ஊசி போட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள விடுறாங்க. அது போல உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு உங்களை அப்படியே நடுத்தரவுல நிக்க வைக்க மாட்டாரு. ஆமா, உங்களை ஆசீர்வதிச்சு மறுபடியும் உங்க அப்பா அம்மாவோட கூட வச்சு உங்க அப்பா அம்மாவோட கூட உன்னை நல்லா வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் வெளில கொண்டு வந்தார். எதற்கு? அவன் சகோதரனை பழி வாங்கல, பின்னாடி வர பஞ்ச காலத்திலிருந்து தன் சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக ஆமா யோசேப்பை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு நீ ஒரு யோசேப்பு. ஹல்லேலூயா. உன் சகோதரனுக்கு நீ ஒரு யோசேப்பு. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆமா, மன்னிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மன்னிங்க. மன்னிங்க. ஹல்லேலூயா. மன்னிங்க. ஹல்லேலூயா. மன்னிங்க. ஹல்லேலூயா. மன்னிங்க.
மன்னிங்க, உங்க சகோதரர்களை மன்னிங்க, உங்க சகோதரியை மன்னிங்க, அப்பா அம்மா மன்னிங்க, உங்க பிள்ளைகள் தவறு செஞ்சுதாங்கன்னா அதை மன்னிங்க, உங்க கணவனை மன்னிங்க, உங்க மனைவியை மன்னிங்க. ஹல்லேலூயா. தன்னை குத்தி கிழித்தவர்களை கூட இயேசு மன்னித்தார். ஹல்லேலூயா. எதிரிகளையே கர்த்தர் மன்னித்தார்னா உன் கூட பிறந்தவங்க தான், உன்னை பெற்றவங்க தான், உன்னை கல்யாணம் பண்ணவங்க தான். அவங்க கிட்ட நீ சண்டை போட்டு அவங்க கிட்ட பழி வாங்கி நீ என்ன பண்ண போற? இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, நீ யாரு பழி வாங்குற? ஆமா, உன் மனைவியை நீ பழி வாங்குற நினைச்சு உன்னையே நீ பழி வாங்கி நிற்கிற. உன் கணவனை பழி வாங்குற நினைச்சு நீ உன்னையே பழி வாங்கி நிற்கிற. உன் மனைவி உன் சரீரமா இருக்கிறான், உன் கணவன் உன் சரீரமா இருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ அவங்க மன்னிக்க மாட்டேன்னா உன்னை மன்னிக்க மாட்டேன்னு அர்த்தம். நீ அவங்க மன்னிக்க மாட்டேன்னா ஆமா உன்னையே நீ வெறுக்கிறன்னு அர்த்தம். மன்னிக்க. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி சில பேர் எல்லாம் காட்டுவார் பாருங்க. அவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் இவங்களை மன்னிக்கிறேன், இவங்களை நான் மன்னிக்கிறேன், இவங்களை நான் மன்னிக்கிறேன், இவங்களை நான் மன்னிக்கிறேன். வாயை திறந்து பேசுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் இருக்குது, யார் யார் கூட எல்லாம் நீங்க வந்து இதுவா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. என்னால முடியல, ஆனா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் இனி நான் நேசிக்க போறேன், நான் இனி என் மனைவியை நேசிக்க போறேன், என் கணவனை நேசிக்க போறேன், எங்க அப்பா அம்மாவை நேசிக்க போறேன், என் பிள்ளைகளை நேசிக்க போறேன், என் அக்கா தங்கச்சியை நேசிக்க போறேன், என் உறவுகளை நான் நேசிக்க போறேன். ஹல்லேலூயா. ஓ, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவாயாக. காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பாக இராவிட்டால் காணாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? எல்லா வாயில தாழ்மார்கள் அந்த பழைய காரியம் எல்லாம் பேசாதீங்க, நடந்த காரியத்தை பேசாதீங்க. நீ அப்படி பண்ண தெரியுமா, இப்படி பண்ண தெரியுமா, இப்படி பேச தெரியுமா, அப்படி சொல்ல தெரியுமா, அந்த தாழ்மார்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக. கெட்ட வார்த்தை அசிங்கமா பேசுறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி தப்பு தப்பான வார்த்தைகளை உறவுகளை பிரிக்கக்கூடிய, உறவுகளை காயப்படுத்தக்கூடிய, குடும்பத்தை பிரிக்கக்கூடிய தப்பு தப்பான வார்த்தைகள், அந்த தாழ்மார்களை எல்லாம் உங்க வாயை விட்டு அகற்றுங்க. ஹல்லேலூயா. அவனை நேசிங்க, அவனை நேசிங்க, அவனை நேசிங்க, அவனை மன்னிக்கிறேன். மன்னிக்கிறது மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா மன்னிக்கிறேன்னா நான் தான் தப்பு பண்ணேன், என்னை மன்னிக்க அப்படின்னு வந்துருவாங்க. நான் மன்னிக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சு. ஹல்லேலூயா. நான் என்னை மன்னிச்சு, என்னை மன்னிச்சு. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். உறவுகளை கட்டி கட்டளை எடுப்பாங்க, ஒட்ட வைப்பாங்க. கதாவே பிரைஸ் தி லார்ட். கதாவே உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எஸ் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் அதில் பிரியப்படுகிறவர்கள் பலனை ஹல்லேலூயா. கதாவே இந்த நாவை சரியா பயன்படுத்தி கதாவே அதனுடைய பலனை சொல்லி புசிக்க பிளஸ் எல்லாம்